இப்போ இந்த 2025ல் ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பூமியை நோக்கி வேகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆல்பர்ட் லூயி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா, ஜூலை 1 இதில் சிலியில் இருக்க அட்லஸ் தொலைநோக்கியில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பூமியை நோக்கி ஒரு பொருள் வேகமாக வந்துட்டுருக்கு, அதுவும் 2,00,000 km/h. இது ரொம்பவே வேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பேருமே வைக்கிறாங்க, 3i அட்லஸ். அதாவது அட்லஸ் தொலைநோக்கியில் பார்க்கறதுனால இதுக்கு ஒரு நேமு 3i அட்லஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இது வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இது வால் நட்சத்திரம் கிடையாது, இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, இது நம்மளோட யூனிவர்ஸை சேர்ந்த ஒரு பொருளே கிடையாது, இது வேறு ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வருது. அதாவது 2 நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி, இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து இந்த ஒரு பொருள் வருது அப்படின்றத நோட் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. இது எப்படி சொல்கிறாங்க, நம்ம யூனிவர்ஸ் சேர்ந்தது கிடையாது அப்படின்னா, நம்ம யூனிவர்ஸ் சேர்ந்த ஒரு பொருளாக இருந்திருந்தால் அது சூரியனை அட்ராக்ட் பண்ணி சூரியனை சுற்றி அந்த ஒரு வட்டப்பாதையில் தான் சுற்றி இருக்கும். பட் இது அப்படி சுற்றாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வர்றதுனால இது நம்மளோட யூனிவர்ஸ் சேர்ந்தது கிடையாது. இது இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து வர ஒரு வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இதை ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த லூயி சொல்கிறார். அவர் எதனால் இப்படி சொல்கிறார் அப்படின்னா, இது வர பாதைகள் எல்லாமே செவ்வாய், வெள்ளி, இதோடைய கிட்ட நெருக்கமாக தான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்குது. இது பூமியை நோக்கி வரதுனால இது ஸ்பை ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் லூயி ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறார். இந்த பொருள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, பனி, கார்பன், சிலிக்கேட், வாட்டர், இந்த மாதிரி நிறைய பொருள் இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்க சான்சஸ் அதிகம். இது அக்டோபரில் சூரியனை நோக்கி வரும். அப்படி வரும்போது அப்போ இந்த ஸ்பேஸ்ஷிப் மறைஞ்சிரும், நம்மளால் பார்க்கக்கூட முடியாது. ஸோ அந்த இடத்துல இருந்து எர்த்தை கண்காணிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாபா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏலியன்ஸ் கூட மனுஷங்க 2025ல் கான்டாக்ட் வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயமும் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.